கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த என் தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இன்னைக்கு கிடைக்க போகிற வார்த்தை ஒரு வித்தியாசமான வார்த்தை. அதான் சொன்னேன், இந்த மங்களகரமான வார்த்தையை நம்ம கேட்போம். நான் சொல்றேன், உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நீங்கள் பட்ட பிரயாசத்திற்கு பலன் தருகிறார். இப்போ இருக்கிற பொசிஷனை பார்க்க வியாதியிலான கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு போயிருக்கலாம். இசைக்கியாவை பாருங்க, வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் இதில் 9வது வசனத்தை வாசித்து கேட்போம். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தான் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு நல்லா புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார் என்பதற்கு அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமா, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமா என்று கேட்டான். ஏசாயா கேட்கிறாரு, அவர் சொல்ற 10 பாகை பின்னால போடணும். ரிவர்ஸ்ல போட்டு ஒரு முடியாத காரியத்தை கேட்கிறார். ஆண்டவர் அதை செய்தார்களா? அதே போல உங்களுக்கும் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் கர்த்தர் இந்த நாளில் செய்வார். விசுவாசிங்க. உங்களுக்கு என்ன அதிசயம் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? வியாதியிலிருந்து விடுதலை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு இதுவரை தடைப்பட்டிருந்த உங்களுடைய வளர்ச்சி, உங்க தொழில் இதுவரை நஷ்டத்தில் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு வேற லெவல் வளர்ச்சியை பார்க்க போறீங்க. ஏன்னா கர்த்தர் என்ன சொன்னார்ல, நீ அந்த அடையாளம், உனக்கு என்ன அடையாளம் வேணும்? நான் சொன்னேன், இந்த அடையாளம் அவனுக்கு கேட்டார், அவன் அந்த அடையாளத்தை கேட்டான். அதே போல கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்தாருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போற மகத்துவம் அடையாளத்தோடு இருக்கும். அது அதிசயமா இருக்கும். நினைச்சிருக்க மாட்டீங்க. திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். திடீர்னு உங்க வருஷ கணக்கா புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்கிறீங்க, கர்த்தர் நல்ல செய்தி கொடுப்பார். இதுவரையிலும் பிரயாசப்பட்ட ஒண்ணு கை கூடாம இருந்திருக்கும். ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, தடப்பட்டிருக்கோம். இனி கர்த்தர் அதையும் உங்க கை கூடி வர பண்ணுகிற கர்த்தர். வருமானம் சிறப்பா இருக்குங்கிறேன். இதுவரை தடைப்பட்ட வருமானம் அதை கொண்டு வருவார். உங்களுக்கு அரியரோடு ப்ரமோஷனை கட்டளையிடுகிற கர்த்தர். இதெல்லாம் நடக்கும். அதான் சொன்னார்ல, அடையாளத்தோடு நடக்கும், அதிசயமா இருக்கும், உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். திடீர்னு நிறைய வேலையை கட்டாயம் நடக்கும். அது இன்னைக்கே உங்களுக்கு நடக்கும். விசுவாசி. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த திருவார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதித்து இவங்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிட்டு அவங்க நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்து கொடுக்க கிருபை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.